சத்தமா ஹல்லேலூயா. மேல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமம் மகிமையடையட்டும். தேவனாகிய கர்த்தர் நாளிலும் மீண்டும் ஒரு விஷயாய் கூட உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள்ளே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் அவர் நம்மோடு இடைப்பட்டு பேசுவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமையடையட்டும். தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த நாளிலே நாம் வாசித்ததான வேத பகுதிக்கு நேராக கவனத்தை நாம் செலுத்துவோம். சகரியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனம். சகரியா 3ஆம். தொடர்ந்து வாசிங்க ஐயா. 4. ஆமென். கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமா. தேவனாகிய கர்த்தர் தாமே தொடர்ந்து நம்மோடு அவர் இடைப்பட்டு பேசும்படியாக. ஹல்லேலூயா ஜீசஸ். தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என்னில் என்ன நன்மை கண்டி என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீர். என்னில் என்ன நன்மை கண்டீர் என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீர். அழியும் என் கைகள் கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீர். ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பே 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 உம் சித்தத்தை நான் செய்வதே அனுதினமும் என் போஷணம். உம் சித்தத்தை நான் செய்வதே அனுதினமும் என் போஷணம். அழியும் என் கைகள் கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீர். ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பே 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 ஆராதிப்பே. ஆண்டவரே, ஒன்றுமே இல்லாமல் இருந்த எங்களை உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியான உன்னத தருணத்தை நீர் கொடுத்திருக்கிறீர்.
இதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசுங்க, உங்க வார்த்தை பேசட்டும், நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம், நீர் மாத்திரமே மகிமையடையும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல கையை கொடுத்து சிரிச்சிங்கனே, இன்னைக்கு ரொம்ப அழகா வந்திருக்கிறீங்கன்னு சொல்லுங்களேன். சொல்லுங்க, சிரிச்சிட்டே சொல்லுங்க. இதுல கூட என்ன ஓரவஞ்சனை பண்றது? அல்லேலூயா சொல்லுங்க, மேல சொல்லுங்க, இன்னைக்கு ரொம்ப அழகா வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமையட்டும். என்று சொன்னால் வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் சொல்லுகிறது, யோசுவாவினில் என்ன வஸ்திரமா? அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றான். அல்லேலூயா. யோசுவாவினில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக தூதனுக்கு முன்பதாக நின்றான். இன்னைக்கு நாம் எப்பேற்பட்டதான வஸ்திரங்களை உடுத்துகிறோம் என்பதை குறித்ததான காரியத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். Which garments we are wearing in our Christian spiritual life. கர்த்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் எப்பேற்பட்டதான வஸ்திரங்களை உடுத்துகிறோம் என்கிற காரியத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வஸ்திரங்கள், அதுதான் இன்னைக்கு தலைப்பு, கார்மெண்ட்ஸ். வேதத்திலே அநேக வஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதிலே 3 காரியங்களை மாத்திரம் உங்கள் மத்தியிலே நான் கர்த்தருக்கு முன்பதாகவும் உங்களுக்கு முன்பதாகவும் தெரியப்படுத்தி கர்த்தர் நம்மோடு பேசுவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த 3 வஸ்திரங்களும் ஒரே ஒரு மனிதனுக்கு மாத்திரமே அது சூட்டபிளான ஒரு காரியம். நான் வாசித்ததான சங்கீத பகுதியானாலும் வேத பகுதியானாலும் தொடர்ந்து வாசிக்கப்படுகிறதான கேட்கப்படுகிற கர்த்தருடைய வார்த்தையானாலும் அதிலே ஒரு காரியத்தை குறித்து சொல்லப்படும். வாசிக்கப்பட்ட சங்கீதம் பகுதி 90வது சங்கீதத்திலே 1வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், எண்பதாம் சங்கீத வாசமா 80 மன்னிக்கணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை பார்ப்போம் என்று சொன்னால், அதிலே எகிப்திலிருந்து ஒரு திராட்சை செடியை நீங்க கொண்டு வந்தீங்க, அது அநேகருக்கு ஆசீர்வாதமானதாய் காணப்பட்டது. யார் அந்த திராட்சை செடி? யோசேப்பு. அல்லேலூயா. அதுதான் முதல் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே, யோசேப்போடு இருக்கிற தேவனாகிய கர்த்தாவே. இந்த யோசேப்பை குறித்ததான காரியங்களை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே, அவனுடைய நாட்களிலே அவன் தெரிந்து கொண்டதான 3 வஸ்திரங்களை தான் நாம் பார்க்க போகிறோம் கர்த்தருக்கு முன்பதாக. இந்த காரியங்களை அநேக முறை நாம் கேட்டது உண்டு, நாம் வாசித்தது உண்டு. ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு அவர் நம்மோடு இடைப்பட்டு பேசுவாராக. நாம் வாசிப்போம் என்று சொன்னால், ஆதியாகமம் புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென், அல்லேலூயா. யோசேப்பு தன்னுடைய தகப்பனாருக்கு முதிர் வயதிலே பிறந்தபடியினாலே யோசேப்புக்காக தன்னுடைய தகப்பனார் அதிக அக்கறை கொண்டவராய் காணப்பட்டார். அவனை ரொம்ப அதிகமா நேசிச்சாரு. இவனுக்கு ரொம்ப செல்ல மகன் சொல்லிட்டு அவனை ரொம்ப அதிகமாய் நேசித்து அவனுக்கு ஒரு அங்கியை கொடுக்கிறார். என்ன அங்கி? பலவர்ணமான அங்கி. அந்த வஸ்திரம் பலவர்ணமான வஸ்திரம். முதலாவது வஸ்திரம் பலவர்ணமான வஸ்திரம். அந்த வஸ்திரத்தை கொடுக்கிறார். அந்த வஸ்திரத்தினால யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் நடக்க ஆரம்பிக்கிறது. அந்த வஸ்திரத்தின் மூலமாக யோசேப்புடைய வாழ்க்கையில மறக்க முடியாத சில அனுபவங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அடுத்த வசனத்தை நாம் வாசிப்போம் சொன்னால் 4வது வசனம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பின் மீது அவருடைய தகப்பனார் ரொம்ப அஃபெக்ஷனா இருக்கிறத பாக்குறாங்க. சரி, ஓகே, இருந்துட்டு போகட்டும். அவர் எவ்வளவுதான் அஃபெக்ஷனா இருந்தாலும் இப்ப அவனுக்கு ஸ்பெஷலா ஒரு கிஃப்ட கொடுத்துட்டாரு. என்ன கிஃப்ட்? அங்கி.
பலவர்ணமான அங்கியை அவனுக்கு கொடுத்துட்டாரு. இதன் நிமித்தமாக யோசேப்பு கிட்ட பட்சமாய் பேச கூட அவங்களுக்கு மனசு வரல. அதனால என்ன பண்றாங்களா, பகைக்கிறார்கள். இன்னைக்கு சொல்ல முடியும், இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இந்த பகைக்கிறதான தன்மை எப்ப வந்து சேருது அப்படின்னு சொன்னா, ஒருவரை வெறுத்து இன்னொருவரை நேசிக்கும் பொழுதுதான் பகையானது அதிகமாக குடும்பத்திலே உண்டாகிறது. நம்முடைய பிள்ளைகளிடத்துல எப்போதும் நம்ம பார்க்க வேண்டியதான ஒரே காரியம், இருவராக இருந்தாலும் சரி அவர்கள் பலராக இருந்தாலும் சரி ஒரே கண்ணோட்டமாக தான் பார்க்க வேண்டும். அந்த பிள்ளைகளிடத்துல இதுதான் என் செல்ல பிள்ளை, நான் சொல்றது எல்லாத்தையுமே கேட்க, இது இருக்குது தெருதல எங்கன்னா உருவிடுமா, இது சொல்றதே கேட்க மாட்டுது அப்படின்னு சொன்னா, அந்த மகனுடைய அந்த மகளுடைய வாழ்க்கையில அந்த சின்ன பிள்ளை மேல ஒரு நாள் பாசம் வரவே வராது. அல்லேலூயா. இப்ப இங்க நடக்கிற சம்பவம் என்னன்னு சொன்னா, இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இருக்கட்டும், முதிர் வயதுல பிறந்த பிள்ளையா இருக்கட்டும், இவன் முதிர் வயதுல பிறந்த பிள்ளையாக இருந்தாலும் அவனும் தன்னுடைய தகப்பனுடைய பிள்ளைதான். அல்லேலூயா. ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள் தான் இவர்கள். ஆனால் இந்த யோசேப்பை அவன் அதிகமாக நேசித்ததினாலே அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் அவனை பகைக்க ஆரம்பித்து விட்டார்கள். யோசேப்பு தூரத்தில் வரத பார்த்தாலே எல்லாருக்குள்ளே ஒரு விதமான கசப்பு வர ஆரம்பித்து விட்டது, மூர்க்கமான வெறித்தனம் வர ஆரம்பித்து விட்டது. இவ இருக்கிறதுனால தானே நம்மளை தகப்ப நேசிக்கவே மாட்டாரு. யோசேப்புக்கு பலவர்ண அங்கி கிடைப்பதற்கும் யோசேப்பை தன்னுடைய தகப்பனார் நேசிப்பதற்கும் என்ன ஒரு மெயினான ஒரு காரியமா இருக்கும் தெரியுங்களா? செகண்டா பார்த்தோம் சொன்னா, அதற்கு மேல் வசனத்தை வாசிங்க, 2வது வசனம். ம் 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 ஆமா, யோசேப்புடைய கேரக்டருடைய குணம் என்னது? போட்டு கொடுக்கிற குணம். என்ன குணம்? போட்டு கொடுக்கிற குணம். யார் போட்டு கொடுக்குறாங்களோ அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பெட்டாயிடுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யார் இங்க இருக்கிறத அங்கேயும் அங்க இருக்கிறத இங்கேயும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்க ரொம்ப ரொம்ப நெருக்கமாயிடுவாங்க ஒரு சிலருக்கு. இப்ப யோசேப்பு தன்னுடைய மறுமலையாட்டிகளுடைய அந்த குமாரர்களோட இருந்தாலும் அவங்க கூடவே போறான், அவங்க கூடவே ஆடு மேய்க்கிறான், எல்லாமே பண்றான். ஆனா என்ன பண்றாரா? வந்து எல்லாத்தையும் சொல்லிடுறாரு, அவருடைய துன்மார்க்கத்தை சொல்லிவிடுகிறான். அப்படி என்ன பண்ணியிருப்பாங்க? இப்போ ஆடு மேய்க்க போகிறாங்க, போகும்போது எதனா என்ன பண்ணியிருப்பாங்க? ஆடு எதனா ஆட்டுக்குட்டி எதனா அடிச்சு வச்சு சாப்பிட்ருப்பாங்க. யோசேப்பிற்கு அன்பையும் பாசத்தையும் கொடுத்து அவனுக்கு பலவர்ண அங்கியை கொடுத்ததான யாக்கோபினால தன்னுடைய மூத்த பிள்ளைகளுக்காக அதை அவன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என் பிள்ளைங்க தானே சாப்பிட்டாங்க, இருக்கட்டும் போப்பா. ஆட்டுக்குட்டி தானேப்பா சாப்பிட்டாங்க, பரவாயில்ல இருக்கட்டும் விடு. யார்? உங்கள் அண்ணனுங்க தானே, நம்ம ஆடு தானே, இருக்கட்டும், போகிறாங்க வராங்க, எதனா பண்ணியிருப்பாங்க, சாப்பிட்ருப்பாங்க. ஆனால் இதை ஒரு பெரிதான ஒரு டிராஜடியில் கொண்டு வந்து தன்னுடைய தகப்பனாரிடத்தில் சொல்லுகிறதன் ஒரு அனுபவம் யோசேப்புக்குள்ளே இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. இருக்கட்டும், இப்போ இந்த அங்கியினால, இந்த பலவர்ண அங்கியினால யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நம்ம பார்த்தோம் சொன்னா, 37 3வது 4வது வசனத்தை நம்ம வாசிச்சோம். அவனுடைய சகோதரர்கள் அவனை பகைக்க ஆரம்பித்தார்கள். முதலாவது தன்னுடைய தகப்பனார் அவனுக்கு கொடுத்ததான அங்கியின் மூலமாக, அந்த வஸ்திரத்தின் மூலமாக குடும்பத்தில் ஒரு பகையை பார்க்க முடிகிறது. அடுத்ததாக பார்த்தோம் சொன்னா, அது 39ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம் 13வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், 39:12 சரி, ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். மன்னிக்கணும், 37 23 24 வசனம். ம் ம் 24. ஆமென், அல்லேலூயா.
வாசித்ததான இந்த பகுதியில் இந்த வஸ்திரத்தின் மூலமாக, இந்த பலவர்ணதான அங்கியின் மூலமாக தன்னுடைய குடும்பத்திலே தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே வந்ததான அடுத்த காரியம், பிரச்சனை என்னன்னு சொன்னா, குழியிலே போடுகிறதான ஒரு அனுபவம். எதனால? இந்த அங்கியினால. அந்த அங்கியை பிடுங்கி இவனை தூக்கி வெறும் குழியில உள்ள போட்டுட்டாங்க. நான் சொல்ல முடியும், யோசேப்பினுடைய தகப்பன் யோசேப்பிற்கு மிகவும் அன்பையும் பாசத்தையும் எல்லாத்தையும் கொடுத்தாலும் கடைசி வரைக்கும் யோசேப்பை காப்பாற்ற முடியல. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் சரி, அவங்களுக்காக எவ்வளவுதான் உபவாசம் செய்தாலும் சரி, அவங்களுக்காக வேண்டுதல் செய்தாலும் சரி, அவர்களை பரலோகத்திற்கு நம்மளால கூட்டிட்டு போக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு வாலிப பிள்ளைகளே, சின்ன பிள்ளைங்களே, எல்லாருக்கும் சொல்ற ஒரே ஒரு காரியம், நான் சர்ச்சைக்கு போல, எங்க அம்மா போறாங்க, எங்க அப்பா போறாங்க, அவங்க எனக்காக ஜெபம் பண்ணிப்பாங்க, நான் போலனா என்ன? ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும், ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் தான் பெற்றோர்களுடைய ஜெபம் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். நான் பரலோகத்துக்கு போனா நான் தான் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொருவரும் தேவனுடைய சமூகத்திலே போய் சேரவேன்னு சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கையில தனி ஜெபம் இருந்தால் மட்டும்தான் அவர்கள் பரலோகத்திலே கர்த்தரோடு ஐக்கியப்பட்டு இருக்க முடியும். பெற்றோருடைய ஜெபம் நம்மை பாதுகாக்கும். பெற்றோருடைய ஜெபமானது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அது தலைமுறை தோறும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் இறுதி வரை அது என்னை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியாது. யோசேப்புக்கு அவனுடைய தகப்பன் எவ்வளவுதான் பெருசா அவனை ஆசையாக செல்லமாக அவனுக்கு அங்கிகளை கொடுத்து வளர்த்தாலும் குழியில போடும்போது யோசேப்பை அவனுடைய தகப்பனால தடுக்க முடியல. அல்லேலூயா. என்னுடைய தகப்பன் காப்பாற்ற முடியல. செல்லமாதான் வளர்ந்தார், காப்பாற்ற முடியல. ஏன்? பின்னாடி நடக்கிற விஷயங்கள் தன்னுடைய தகப்பனார் அறியாதவராய் காணப்பட்டார். அதனாலதான் அடுத்தது சொல்லுகிறது, அதே 37:28 வாசிக்கிறதான வேளையில வசனம் சொல்லுகிறது, அந்த வர்த்தமான மீதியான இடத்தில் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். இந்த வஸ்திரத்தினுடைய மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, விற்று போடுகிறதான சூழ்நிலை. இந்த பலவர்ண அங்கியை நான் உடுத்தினதுனாலே முதலாவது என்னுடைய வாழ்க்கையில இருந்த காரியம், என்னுடைய சகோதரர்கள் என்னை பகைக்கிறார்கள். இரண்டாவது என்னை தூக்கி குழியிலே போடுகிறார்கள். மூன்றாவது என்னை தூக்கி விற்று போட்டு விட்டார்கள். ஏன்? அப்பா கொடுத்ததான ஆசையான அந்த வஸ்திரத்தின் மூலமாக. அப்பா எனக்கு ஆசாசையா கொடுத்த அந்த வஸ்திரத்தின் மூலமாக எனக்கு கிடைத்ததான பரிசு இதுதான். என் குடும்பத்தில் என்ன நேசிக்கல, அண்ணன்கள் நேசிக்கல, என் மேல இரக்கம் பாராட்டல, தூக்கி குழியில போட்டானுங்க. சில குழியில போட்டு மேல தூக்குனானுங்களே, வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போயிடுவாங்கன்னு நினைச்சு நம்பி இருந்தேன். ஆனா அந்த இடத்துல என்ன பண்ணிட்டானுங்க? வித்துட்டானுங்க. ஏன்? என் அப்பா கொடுத்த அந்த ஒரு வஸ்திரம் என் வாழ்க்கையே வேற மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு அநேக நேரங்களில் பெற்றோர்கள் நமக்கு கொடுக்கிறதான வஸ்திரம் நம்முடைய வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமாக தான் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு அது பொறாமை கொண்டதான காரியமாய் மாறிவிடும். வாலிப பிள்ளைகளே, நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், நான் அப்பாவுடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா நான் அப்பா கிட்ட முதலாவது முழங்கால் போடணும். ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் போடணும். ஏன்னா அவனவனுக்கு உண்டான கிரியைகளை தேவனாய் கர்த்தர் அவனவனிடத்துல தான் கேட்க போகிறாரு. அவர் வருகையில் அப்படிதான் நடக்க போகிறது. ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே என் அப்பா எனக்காக ஜெபம் பண்ணாங்க, அதனால எனக்கு கொஞ்சம் உள்ள சேர்த்துக்கோங்க. என் அம்மா எனக்காக உபவாசம் பண்ணி பல நாட்கள் ஜெபம் பண்ணிக்கிறாங்க, அதற்காக என்ன உள்ள சேர்த்துக்க. நோ 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 நோ. நீ எத்தனை மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்து கொண்டிருந்தாய்? இரண்டாவதாக நாம் பார்க்கிற வேளையில யோசேப்புடைய வாழ்க்கையில இரண்டாவது கிடைத்ததான ஒரு வஸ்திரத்தை நாம் பார்க்கும்போது 39ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிப்போம். ஆமென். இரண்டாவதாக யோசேப்புடைய வாழ்க்கையில அணியப்பட்டதான வஸ்திரம் அடிமையின் வஸ்திரம். முதலாவதுடைய வாழ்க்கையில பலவர்ணமான அங்கியின் வஸ்திரத்தை அவனுடைய தகப்பனார் கொடுத்தார்.
இப்போது எகிப்து தேசத்திலே எகிப்தியர் அவனுக்கு கொடுக்கிறதான வஸ்திரம், அடிமையின் வஸ்திரத்தை அவனுக்கு கொடுக்கிறார்கள். அப்பா வீட்டுல ரொம்ப செல்ல பிள்ளையா இருந்தாலும் தன்னுடைய சகோதரிடத்திலே அவன் பகைக்கப்பட்டவனாய் இருந்தான். அதன் நிமித்தமாகவே இந்த பலவர்ண அங்கியின் வஸ்திரத்தின் மூலமாகவே அவனுக்கு இரண்டாவதாக கிடைத்ததான வஸ்திரம் அடிமையின் வஸ்திரமாய் காணப்படுகிறது. அவனை அவர்கள் மீதியானரிடத்திலே விலைக்கு வாங்கினார்கள். இந்த அடிமையின் வஸ்திரம் என்பது ஒரே ஒரு துணி தான் உடம்புல இருக்கும், வேற எதுவும் இருக்காது. அவங்களுடைய கடைசி நாள் வரைக்கும் அந்த ஒரு துணி தான். ஆடை அலங்காரங்கள் இருக்காது, எந்த ஒரு சுகமான காரியங்களும் இருக்காது. அவருடைய வாழ்க்கையானது துன்புறுத்தப்படுகிறதான ஒரு வாழ்க்கை, எந்த சூழ்நிலையிலும் வெளியே வர முடியாத ஒரு வாழ்க்கை. அப்பேற்பட்ட வஸ்திரத்தை அவன் அணிந்து கொண்டவனாய் காணப்பட்டான். இந்த அடிமையின் வஸ்திரத்தின் மூலமாக அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்டது முதலாவது அவனை விலைக்கு வாங்குகிறதான ஒரு சூழ்நிலை. இரண்டாவது என்ன பார்த்தோம் சொன்னா, அது 39ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை பார்க்கும்போது, யோசேப்பிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையிலே ஒப்புவித்தான். இந்த அடிமையின் வஸ்திரத்தின் மூலமாய் அவனுக்கு கிடைக்கிறதான இரண்டாவது பரிசு என்னன்னு சொன்னா, வீட்டுக்கு விசாரணைக்காரன். இந்த விசாரணைக்காரன் என்று சொல்லும் போது அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் இந்த போத்திபார் இடத்துல கொடுத்து விட்டான். எல்லாம் நீ பாத்துக்கப்பா, நீ அடிமைதான், உனக்கு ஒரு வஸ்திரம் தான், நீ வீட்டு விசாரணைக்காரனா இருக்கிறதுனால நீ அடிமை இல்லை நீ நினைச்சுக்காத, நீ அடிமைதான். இன்னைக்கு அநேகர் நம்முடைய வாழ்க்கையில நான் கிறிஸ்துவன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அடிமைகளாக தான் நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கிறிஸ்துவன், நான் ஞானஸ்நானம் எடுத்து விட்டேன், திருவிருந்து எடுக்கிறேன், அப்படி இருந்தும் நம்ம இன்னைக்கு அடிமைகளா தான் இருக்கிறோம். எதுக்கு அடிமைகளா இருக்கிறோம் சொல்லிட்டு அவரவர்களுடைய மனசாட்சிக்கு அவரவர்களுக்கு தெரியும் இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. அடிமைகளா இருக்கிறோமா இல்லையா? அல்லேலூயா. இருக்கிறோமா? யாருக்கு அடிமைகளா இருக்கிறோம், எதற்கு அடிமைகளா இருக்கிறோம்? ஆனா பாடுவோம், எப்படி பாடுவோம்? அடிமை நான் ஆண்டவரே. உண்மையா? 100க்கு 100 ஆண்டவருக்கு மட்டும் நான் அடிமையா இருக்கிறேனா? சொல்ல முடியாது. இன்னைக்கு போனுக்கு நிறைய பேர் அடிக்ட், ஐபிஎல் மேட்சுக்கு நிறைய பேர் அடிக்ட் இல்லையா? சினி துறைக்கு நிறைய பேர் அடிக்ட், அப்புறம் கட்சிக்கு நிறைய பேர் அடிக்ட், போதைப் பொருள்களுக்கு நிறைய பேர் அடிக்ட். எனக்கு அது பிடிக்கல தான், ஆனால் 2 வாட்டி யூஸ் பண்ண, 3வது வாட்டி நானே போய் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அல்லேலூயா. ரீசெண்டாக நடந்தது இல்லை, 2 வாட்டி அவங்களா கொடுத்துட்டாங்க, ஆனால் 3வது வாட்டி எனக்கு பழகிருச்சு. இன்னைக்கு அநேக நேரங்களிலே போதையானது அப்படிதான் வாழ்க்கையை முற்றிலும் சீரழித்து கொண்டு இருக்கிறது. நேற்று பஸ்ஸில் வரும்போது, மாட்டில் பஸ் ஏறும்போது பஸ்ஸில் ஒருத்தர் ஏறினார், பார்த்தா டீசெண்டாக இருந்தார். சரி மேலே ஏறுறாங்க, சரி ஓகே ரைட்டு, அவங்களுக்கு வழி விட்டு ஏறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஏற விட்டது. நான் ஏறினவர் அங்கேயே நின்றார் படிக்கட்டிலேயே. ஏறுப்பா ஏறுமா, சரி நம்ம ஏறி வரோம் சொல்லிட்டு கூட்டத்தில் ஏறி வந்துட்டேன். ஏறி வந்ததுக்கப்புறம் கண்டக்டருக்கும் அவருக்கும் பயங்கர பிரச்சனையாயிருச்சு. ஏன் பார்த்தா தெரியல, உள்ள விஷயம் இருக்குது. அல்லேலூயா. இன்னொருத்தர் வந்தார், ஏன்பா அவர்கிட்ட கண்டக்டருக்கு பிரச்சனை பண்ணிங்கிற அப்படின்னும் போது, அவர் தேவையில்லாத வந்தவர் தேவையில்லாமல் மாட்டிக்கினார். எப்பா நான் செக்கிங் இன்ஸ்பெக்டர், நீ யாரோ ஒன்றா முதல்ல ஐடி கார்டை காமி. அல்லேலூயா. இன்றைக்கு யார் எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி யாராலையுமே யூகிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, உலகம் அப்படிதான் போய்கொண்டு இருக்கிறது. 2 வாட்டி நான் யூஸ் பண்ணங்க, 3வது வாட்டி நானே தேடி போய் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். 2 வாட்டி பைபிள் படிச்சதுக்கு அப்புறம் 3வது வாட்டி பைபிள் படிக்கிறதுக்கு எத்தனை பேர் தோணுது? அது 1 வாட்டி எடுக்கும் போதே தூக்கம் வந்தது. அல்லேலூயா. இரவுல தூங்கும் போது பயம் வருதுன்னா பைபிள் எடுத்து மேல வச்சுக்கோ, எதுவும் வராது. ஏன் வரத்துக்கு தெரியுமா மேல பைபிள் இருக்குதுன்னு? வார்த்தை உள்ள இருந்தா மட்டும்தான் எதுவும் உள்ள வர முடியாது. அல்லேலூயா.
அல்லேலூயா. நீ மேலனா வச்சுக்க, கீழனா வச்சுக்க, சைடுலனா வச்சுக்க, எங்க வேணா வச்சுக்க வார்த்தைய. ஆனா இருதயத்தில் வார்த்தை இருக்கிற பட்சத்துல தான் எதுவும் உன்னை அடிமைப்படுத்த முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நாம் உடுத்துகிறதான ஆடைகள் எப்படிப்பட்டதான ஆடைகளா இருக்கிறது? ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். சூழ்நிலைகளுக்குள்ளாக உலகம் போய் கொண்டிருக்கு. நம்ம என்ன ட்ரெஸ்ஸை நம்ம போடுறோம், நம்ம பிள்ளைங்க என்ன ட்ரெஸ்ஸை போடுறாங்க அப்படின்றத பெற்றோர்கள் கவனிப்பதற்கு மறந்து விடுகிறார்கள். இங்க ஒரு ஓட்டை இருக்குது, இங்க ஒரு ஓட்டை இருக்குது. கேட்டா பேஷன். ஆதியிலே தேவனாகிய கர்த்தர் ஆதாமும் ஏவாளும் தவறு செய்த உடனேயே அவர்கள் இலைகளை கொண்டு தங்கள் நிர்வாணத்தை மறைத்து கொண்டார்கள். ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாரு? தோல் உடைகளை உண்டாக்கினார். ஏன்? இலை ட்ரெஸ் ரெடி பண்ணிட்டாங்கப்பா, இலை உடைகளே இருக்கட்டும், தோல் உடையெல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டு அமுச்சு விட்டுருக்கலாமே. ஏன்? இலை உடைகள் மாடுகள் மேயும் அந்த உடைகளை தான் இன்றைக்கு உலகம் அணிந்து கொண்டிருக்கிறது. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அந்த இலை உடைகளை அணிகிறதுனால அநேக மாடுகள் இன்றைக்கு மேய்ந்து கொண்டிருக்கிறது. வாலிப பிள்ளைகளை ஜாக்கிரதையுடன் நம்முடைய ஆடைகள் இருக்க வேண்டும். கர்த்தர் தோல் உடைகளை உண்டாக்கினார். உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தி அவர்களை தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பினார். ஏன்? என் பிள்ளைங்க நிர்வாணமா இருப்பது எனக்கு பிடிக்காது. அவர்கள் முற்றிலும் பாதுகாப்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். சின்ன பிள்ளைகளை ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்னு சொன்னா, ஸ்கூல்ல இருந்து வரும்போது அந்த பேண்ட்டோ இல்லை போடுகிறத நன்றாக கிழிஞ்சிரு சொன்னா வீட்டில் வந்தோடனே முதல்ல அம்மா கைட்டி ஊசி நூலை வச்சு முதல்ல தைச்சிருவாங்க. இன்னைக்கு கீழ்ச்சி தான் போட்டுனே போறாங்க. அல்லேலூயா. தாம்பரம் வந்து இறங்கிட்டு தாம்பரத்துலேருந்து பஸ் ஏறினேன். பஸ் ஏறி சீட்டில் உட்காந்துருந்தேன். கடற்கரை எல்லாரும் ஓடி வந்து ஏறினாங்க. திடீர்னு ஒரு பொண்ணு தான் அண்ணா அண்ணாச்சு. என்னம்மான்னு தெரியும் பார்த்தா மேலே மூஞ்ச பார்க்கறதுக்குள்ள கீழே தான் தெரியுது. ஏன்? 2 பக்கம் பேண்ட்டு கிழிஞ்சு தொங்குது. வயசு பிள்ளை. ரொம்ப கஷ்டமாயிருச்சு. நான் இந்த மெசேஜை வந்து கிட்டத்தட்ட இந்த மாதம் முழுவதும் கொஞ்சம் அப்படியே ரெடி பண்ணிட்டே இருந்த ஆடைகளை குறித்து. நேற்று அந்த சம்பவத்தை கண்ணால பார்த்தேன். நான் ஃபேமிலியா தான் வராங்க, ஆனா தன்னுடைய பிள்ளை என்ன ஆடை உடுத்துகிறாள் என்பதை மறந்து ஃபேமிலியா வராங்க. உலக பொருளுக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் கிடையாது. நீ கிறிஸ்துவுக்குள்ள இருந்த சொன்னா உன் ஆடைகள் கிறிஸ்துவுக்கு நேராய் காணப்படும். இன்னைக்கு நான் உடுத்துகிற ஆடை ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதான ஆடையாக இருக்கிறதா அல்லது மற்றவர்களை கவர்ச்சிக்குள்ளாக கொண்டு வருகிறதான ஆடைகளாய் இருக்கிறதா என்பதை நாம் முற்றிலும் அறிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். யோசேப்பு நல்ல ஆடை தான் உடுத்தி கொண்டிருந்தான். ஆனால் அது தன் சகோதரர்களுக்கு பிடிக்கவில்லை. அங்கிருந்து விற்கப்பட்டு எகிப்திலே கடந்து வந்தான். அடிமையின் ஆடையை உடுத்த ஆரம்பித்தான். இப்ப இந்த அடிமையின் ஆடையின் மேலே வேறொருவர் கண்ணமிட்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு சபைகளானது அது பேசுவதற்கு அஞ்சுகிறது. நான் சொல்லுவேன், நம்முடைய பிள்ளைகள் என்ன ஆடை உடுத்துகிறாங்கன்னு நமக்கு ரொம்ப கவனமா பார்க்கணும். எம்சிசி சிக்னல்ல இருந்து ஒரு பையன் கிராஸ் பண்றான். அவன் அந்த பக்கம் இந்த பக்கம் வரதுக்குள்ள பேண்ட் கீழே வந்துச்சு. அவ்வளோ லூஸா போகுது. அது அப்படியே இழுத்துன்னு திருப்பி அடுத்த பஸ்ல ஏறான். என்ன ஆண்டவரே, எங்க தான் போயிட்டு இருக்குது உலகம்? அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் உடுத்துகிறதன ஆடை கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதன ஆடையாக இருக்க வேண்டும். இந்த ஆடைகள் இன்னைக்கு அலங்கோலமாய் போனதுனாலே தேசத்திலே பல விதமான தீமையான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம என்ன ஆடையை வாங்கி கொடுக்கிறோம்? சின்ன பிள்ளை தான் பாஸ்டர் போட்டுக்கிட்டோம். அது பெரிய பிள்ளை ஆனாலும் சின்ன பிள்ளை ட்ரெஸ்ஸை தான் போடுது. அது அல்லேலூயா. இன்னைக்கு பெற்றோர்கள் மறந்து விடுகிறார்கள். என்ன பண்றது? அவங்க அதை தான் விரும்புறாங்க, அதை தான் அவங்க விரும்புறாங்கன்னு சொல்லிட்டு பாவத்திற்கு நேராக நாம் தள்ளிவிட முடியாது. பெற்றோர்களாகிய நாம் கவனத்தில் இருக்க வேண்டும். நம்முடைய ஆடைகள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதான ஆடைகளாக இருக்க வேண்டும். யோசேப்பினுடைய ஆடையை கண்டு அந்த இடத்திலே வேறு விதமான சம்பவம் நடைபெற ஆரம்பித்தது. ஆனால் யோசேப்பு என்ன தெரியுமா செஞ்சாரு? வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் 12வது வசனத்தை 39:12 வாசிக்கலாம்.
ம் ம் போதும் சிஸ்டர். இந்த இடத்துல நான் வாசிக்கும் போது ஒரு தவறான காரியத்திற்காக தன்னுடைய வீட்டினுடைய எஜமானி அழைக்கிறதான சூழ்நிலையிலும் யோசேப்புக்கு தெரியும் இது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். இன்னைக்கு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியமானது நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால் ஒரு நாளும் அடிமையின் தனத்திலிருந்து நாம் வெளியே வரவே முடியாது. ஒருவேளை யோசேப்பு அந்த போத்திபார் வீட்டில கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லியிருந்தா யோசேப்புக்கு அந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனையுமே இருந்திருக்காது. அது யோசேப்புக்கும் போத்திபாருடைய மனைவிக்கும் மாத்திரமே தெரிந்திருக்கும். ஆனால் இப்போது யோசேப்பு தன்னுடைய ஆடைகளை களைத்து வெளியே ஓடி விடுகிறான். இந்த பாவத்திற்கு நான் ஒரு நாள் உடன்பட மாட்டேன். இந்த பாவம் என் கர்த்தருக்கு பிரியமில்லாதது. இது அவர் விரும்பத்தகாத ஒரு காரியம். அந்த விரும்பத்தகாத காரியத்தை எப்படி என்னுடைய வாழ்நாட்களை நான் செய்வேன் என்று சொல்லி தன்னுடைய வஸ்திரங்கள் போனாலும் போகட்டும் என்று சொல்லி அவன் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொண்டவனாய் வெளியே ஓடி வந்தான். இன்னைக்கு அநேகர் அதை விட்டு வெளியே ஓடி வராதபடிக்கு கிறிஸ்துவின் நாமத்தை தரித்துக் கொண்டவர்களாய் இருந்தாலும் அவர்கள் அடிமைத்தனத்தின் வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டிலே சொல்லுகிறது, விபச்சாரம் என்பது ஒரு ஸ்திரீயை நீ இச்சையோடு பார்க்கும் போதே நீ விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லி, எந்த ஒரு மனிதனையோ எந்த ஒரு மனுஷியையோ உற்று பார்க்கிறாயோ அவளோடு நீ விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் யோசேப்புக்கு யாரும் கற்றுக் கொடுக்கவில்லை, யாரும் அவனுக்கு சொல்லி தரவில்லை. அவன் தேவனுக்கு பயந்த மனுஷனாய் இருந்தபடியினாலே இந்த விபச்சாரத்திற்கு என்னால் உடன்பட முடியாது என்று சொல்லி தன்னை பரிசுத்தத்தோடு கர்த்தருக்கு முன்னராய் காத்துக்கொண்டவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. அவன் அடிமை தாங்க. அவனுடைய எஜமாட்டி என்ன சொல்றாலும் செஞ்சுதான் ஆகணும். அவனுடைய எஜமான் என்ன சொல்றாரோ செஞ்சுதான் ஆகணும். அப்பேற்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாக யோசேப்பு இருந்தாலும் நான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனாய் இருக்கிறபடியினாலே உங்களுடைய பேச்சுகளுக்கு என்னால் இணங்க முடியாது, கர்த்தருக்கு மாத்திரமே நான் பயந்து நடப்பேன் என்று சொல்லி அவன் வெளியே ஓடி வந்தவனாய் இருந்தான். இன்னைக்கு நாம எதுல அடிமையா இருக்கிறோம் என்பதை கண்டுகொண்டு அதிலிருந்து வெளியே ஓடி வரத்துக்கு பார்க்கணும். அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அது கர்த்தருக்கு பிரியம் இல்லைன்னா அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துடனே என்றோம். இந்த அடிமையின் வஸ்திரத்தினாலே என்னுடைய வாழ்க்கையிலே நான் தேவையில்லாமல் குற்றம் சாட்டப்படுகிறேன், பொய் குற்றம் சாட்டப்படுகிறேன். தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நான் நீதியுள்ள மனுஷனாய் இருக்கிறேன். ஆனால் இந்த உலகமோ என்னை குற்றவாளியாக பார்த்து கொண்டிருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அடிமையின் வஸ்திரத்தின் மூலமாக யோசேப்புக்கு கிடைத்ததான மூன்றாவது காரியம் பொய் குற்றச்சாட்டு. முதலாவது அவனுடைய வாழ்க்கையில அவன் விலைக்கு வாங்கப்பட்டவனாக இருந்தான். இரண்டாவது விசாரணைக்காரனுடைய வீட்டிலே அவனை தேவனாகிய கர்த்தர் விசாரணைக்காரனாக வைத்தார். அப்படி ஒரு நல்ல போஸ்டிங்ல இருக்கும்போது, நல்ல ஒரு போஸ்டிங்ல இருக்கும்போது அவன் மேல் இந்த அடிமையின் வஸ்திரத்தின் மூலமாய் கொடுக்கப்படுகிறதான அடுத்த காரியம் பொய் குற்றச்சாட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய சின்னமே, நான் அடிமையின் வஸ்திரத்திலிருந்து வெளியே வரும்போது என் மேல தேவையில்லாத நிறைய வீண் பழிகள் விழதான் செய்யும். ஏன் இவ்வளவு நேரம் நீ அடிமையில பிசாசுக்கு அடிமையா இருந்தபடியினால உன் மேல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எப்ப நீ பிசாசினுடைய அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர முயற்சிக்கிறாயோ அப்போதே உன் மேல நிறைய பொய் குற்றச்சாட்டுகள் விழ ஆரம்பித்து விடும். அல்லேலூயா. ஜெபிக்காத வரைக்கும் நல்லா தான் போயிருந்து. ஒரு வாரம் ஜெபம் பண்ணுங்கய்யா, அப்போதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. அது வரைக்கும் நல்லா தான் போயிருந்தது. அல்லேலூயா. ஒரு வாரம் நான் காலையில் ஏந்து 5 மணிக்கு ஏந்து ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணேன். அந்த ஜெபத்துக்கு அப்புறமா தான் அடுத்த வாரத்திலிருந்து எங்கிருந்து தான் பிரச்சனை வருதுன்னே தெரியல. எங்கெங்கிருந்து பிரச்சனை வருது, யார் என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிக்கிறாங்க. அதனால ஜெபம் பண்ணுறதே விட்டேன். இப்போ நல்லா போயிங்குது. அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில் இது நடக்கிற காரியம். ஜெபம் பண்ணுறதுனால ஆண்டவர் சொல்றாரு, நீ அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர அப்படின்னு சொன்னால் அநேக குற்றங்கள் உன் மீது, அநேக பிரச்சனைகள் உன் மீது, அநேக பொய்யான வழக்குகள் உன் மீது சூட்டப்படுகிற சூழ்நிலைக்குள்ளாய் நீ தள்ளப்படுவாய். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, மூன்றாவதாக யோசேப்பினுடைய வாழ்க்கையில் கிடைக்கப்பட்டதான வஸ்திரத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால்
ஆதியாகமத்தினுடைய 41ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை வாசிங்க தொடர்ந்து. போதும் சிஸ்டர். அப்படியே 42 வாசிங்களேன். அதே 41 42. போதுங்க. நாம் முதலாவது நாம் பார்க்கும்போது யோசேப்புடைய வாழ்க்கையில முதல் வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. இந்த பலவர்ண அங்கியின் மூலமாக அவனுக்கு அநேக பிரச்சனைகள் வந்து அவன் எகிப்திலே அவன் விற்கப்பட்டான். அந்த எகிப்திலே விற்கப்படுகிற சூழ்நிலை அடிமையின் வஸ்திரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. தன்னுடைய வீட்டு எஜமானனுக்கு அவன் நல்லதான் செஞ்சுட்டு இருந்தான். ஆனா அவன் மேல இச்சை கொண்டதான பழிச்சாற்றை அவன் பெற்றவனாய் இருந்தான். நல்லாதாயா போயிட்டு இருந்தது. ஆனா திடீர்னு எங்க இருந்து அந்த குற்றச்சாட்டு வந்ததுனே தெரியல. இச்சகம் பேசிடும் நாவுகள் மத்தியில் என்னை காப்பவரே, நன்மைக்கு கைமாறாய் தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே, இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே, நன்மைக்கு கைமாறாய் தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே, ரோகங்கள் நிறைந்த பூமியிலே துணை நின்று காப்பவரே, தெவிட்டாமல் நேசிக்கும் என் நேசரே, என்னை என்றும் காப்பவரே, அடைக்கலமே ஆராதனை புகலிடமே உமக்கு ஆராதனை, இளமே ஆராதனை இடமே உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. துரோகங்கள் நிறைந்ததான பூமியில இப்ப யோசிப்பு வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே, என் அண்ணனுக்கும் நான் எந்த துரோகமும் பண்ணல, நான் வேலை செஞ்ச இடத்துலயும் நான் எந்த துரோகமும் பண்ணல, இப்ப என் மீது தேவையில்லாத குற்றச்சாட்டினால இப்ப நான் சிறைக்குள்ளே கடந்து வந்து விட்டேன். இப்ப இந்த இடத்துல நீங்க என்ன செய்ய போறீங்க? இந்த சம்பவம் எல்லாத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போட இருந்தார், கர்த்தர் யோசேப்போட இருந்தார். கர்த்தர் யோசேப்போட இருக்கும்போது தாங்க பிரச்சனை அவனுக்கு மேல வந்துகிட்டே இருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு யாரோடலாம் கர்த்தர் இருக்கிறாரு? டவுட்டா இருக்குதா? கையை மேல நல்லா தூக்கலாமே. யாரு கூடலாம் இருக்கிறாரு கர்த்தர்? ஆமென். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம இப்படி கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா, இருக்கிறாரா இல்லையா, தொடலாமா வேணாமா? கர்த்தர் யோசேப்பு கூட இருக்கும்போது போத்திபார் வீட்டுல பிரச்சனை, கர்த்தர் யோசேப்பு கூட இருக்கும்போது சகோதர இடத்துல பிரச்சனை, கர்த்தர் யோசேப்பு கூட இருக்கும்போது சிறைச்சாலையிலும் பிரச்சனை. அவன் கூட ஆண்டவர் எப்போதெல்லாம் கூட இருந்துகிட்டே இருக்கிறாரு, அப்போலாம் பிரச்சனை தான். ஆனா யோசேப்பை ஒரு நாளும் கர்த்தர் விட்டு கொடுக்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல இறுதியாக நாம் பார்க்கிற வேளையில யோசேப்புனுடைய வாழ்க்கையில ஒரு டர்னிங் பாயிண்ட் நடக்குது. யோசேப்புடைய வாழ்க்கையில எப்ப இந்த அடிமையின் வஸ்திரத்தை உதறிட்டு அவன் வெளியே ஓடி வந்தானோ, வசனம் சொல்லுகிறது, பார்வோன் அவனுக்கு மெல்லிய வஸ்திரங்களை கொடுக்க ஆரம்பித்தான். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையாக. எப்ப நான் அடிமையின் வஸ்திரத்தை விட்டு வெளியே ஓடி வரணும், அப்பதான் ராஜ வஸ்திரம் எனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. மூன்றாவதாக யோசேப்பு கிடைத்ததான ஒரு பிளஸிங்கான கார்மெண்ட்ஸ் எது அப்படின்னு சொன்னா ராஜவஸ்திரம். அல்லேலூயா. கிங் கார்மெண்ட்ஸ். அவன் ராஜ வஸ்திரத்தை உடுத்தி கொண்டான். எப்ப தெரியுமா? இந்த அடிமையின் வஸ்திரத்தை விட்டு
விட்டு வெளியே வந்தாதான் ராஜவஸ்திரம். இல்ல நான் இன்னும் அடிமையின் வஸ்திரத்தை தான் தடித்து கொண்டு இருப்பேன், அதுதான் எனக்கு சரியான இடம் சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தா ஒரு நாள் ராஜவஸ்திரத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. நான் இங்க இருக்கிறவங்க நல்லதா இருக்கிறேன், இந்த இடமே எனக்கு சேஃப், போதும், பரவாயில்ல, இந்த அடிமைதனத்திலே இருக்கிறேன், ஒரு நாள் ராஜவஸ்திரம் ஆகிய பரலோகத்திற்குள்ளே கடந்து போக முடியாது. அல்லேலூயா. இந்த ராஜவஸ்திரத்தை யாராலையும் பிடுங்கவும் முடியாது, யாராலையும் ஈஸியா கெடுக்கவும் முடியாது. ஏன்னா யோசேப்புனுடைய வாழ்க்கையில் இந்த ராஜவஸ்திரத்தின் மூலமாக அவனுக்கு கிடைத்ததான காரியம், மற்றவர்கள் அனைவரும் அவனை வணங்கும்படியாக ராஜா கட்டளையிட ஆரம்பித்தார். தேசத்தார் அனைவரும் யோசேப்பிற்கு வணக்கம் சொல்லணும். வசனம் சொல்லுகிறது, அவனுடைய உத்தரவு இல்லாமல் ஒரு கையையும் காலையும் அசைக்க கூடாது, ஒருத்தரும் அசைக்க கூடாது. ஏன்? ராஜவஸ்திரத்துடைய மேன்மையா அதுதான். அவன் ராஜவஸ்திரத்தை அணிந்த பின்பதாக தான் தேசமானது ஆசீர்வாதத்தை பெற ஆரம்பித்தது. நீ ராஜவஸ்திரத்தை பெற்றுக் கொள்ளும் போதுதான், ராஜவஸ்திரத்தை தரித்துக் கொள்ளும் போதுதான் உன்னுடைய குடும்பங்களிலே, நம்முடைய குடும்பங்களிலே ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ராஜவஸ்திரத்தை தரித்துக் கொள்ளாத வரைக்கும் பஞ்சமான சூழ்நிலையில ஒரு நாள் நம்மை யாரும் ஆதரிக்க முடியவே முடியாது. யோசேப்பு ராஜவஸ்திரத்தை அணிந்து கொண்டபடியினாலதான் எகிப்து தேசத்திலே பஞ்சம் இல்லாதபடிக்கு கத்த தேசத்தை பாதுகாத்துக் கொண்டார். ஏன்னா இந்த ராஜவஸ்திரத்துடைய மேன்மை அதுங்க. இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களை கஷ்டமும் குழப்பமும் போராட்டமும் சஞ்சலமும் வருகிற காரணம் தெரியுங்களா? இன்னும் நாம ஏதோ ஒரு அடிமையின் வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு இருக்கிறபடியினாலே, அந்த அடிமையின் வஸ்திரத்தை விட்டுட்டு வெளியே வந்தாதான் குடும்பமானது ஆசீர்வாதமானதாய் காணப்பட முடியும், குடும்பம் செழிப்பானதாய் காணப்பட முடியும். திட்டங்களையும் தீர்மானங்களையும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுவார். 7 வருஷம் பஞ்சம் இருக்க, 7 வருஷம் ஆசீர்வாதமா இருக்குன்ற காரியத்தை யோசேப்புக்கு வெளிப்படுத்துற காரணம் தெரியுங்களா? அந்த ராஜவஸ்திரம் அவனுக்கு வந்து சேரணும். அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ராஜவஸ்திரனுடைய மேன்மை யாரெல்லாம் அவனை ஏளனமா பார்த்தாங்களோ, யாரெல்லாம் அவனை வேண்டான்னு சொல்லி ஒதுக்குனாங்களோ, யார் அவனை குழியில போட்டு அடிமையா விற்று போடணும்னு சொல்லிட்டு நினைச்சாங்களோ, மொத்த பெரிய தேவனாகிய கர்த்தர் அவன் காலை கீழே கொண்டு வர ஆரம்பித்து விட்டார். அன்பு வாலிப சகோதரனே, சகோதரிய தேவ ஜனங்களே, இன்னைக்கு நான் எதுல அடிமையா இருக்கிறேன் என்பதை ஒவ்வொரு நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி நான் நிதானிச்சு அறிஞ்சாதான் ராஜவஸ்துனுடைய மேன்மையானது எனக்கு கிடைக்கும். ராஜவஸ்துனுடைய மேன்மையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னா, பாவம் என்கிறதான அடிமையின் வஸ்திரத்தை என்னுடைய வாழ்க்கையில இருந்து உதறி போடணும். அதை போட்டாதான், ஏதோ ஒரு இடத்துல நம்ம எங்கேயோ ஒரு மிஸ்டேக் பண்றாங்க, அதனாலதான் இன்னும் அந்த பிளெஸிங்ஸ் நமக்கு கிடைக்கல. ஏதோ ஒரு இடத்துல அப்பாக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு ஓரத்துல சின்ன பாவம் எங்கேயோ ஓட்டிட்டு இருக்குது. அதை கலைத்து போடும்போது கர்த்தர் நமக்கு ராஜ மேன்மையை தருகிறவராய் காணப்படுவார். அல்லேலூயா. கண்களை மூடலாமா? ஆண்டவரே,